ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே டேஸ்டான பன்னீர் தான் செய்ய போகிறோம். பன்னீர் மசாலா தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டி, நான், சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இந்த ரெசிபி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சாலினி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய விதமான பன்னீர் ரெசிபிஸ்லாம் இருக்குது. நம்ம வரப்போகிற வீடியோஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பன்னீர் மசாலா செய்ய ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் ஹோம்மேட் பன்னீர் செய்கிறது எப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஈட்டினது கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதில் பன்னீர் எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் போல் இன்றைக்கி பன்னீர் எடுத்திருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீரும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். பன்னீர் வந்து நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். லைட்டாக அந்த ப்ரௌனிஸ் மாதிரி ஆகும். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் அதில் வந்து கோட்டிங் மாதிரி வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அந்த ப்ரௌன் மாதிரி வந்தவொடனே எடுத்துடலாம். இப்போ வந்து போதும். நல்லா 2 சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அது எல்லா சைடும் 4 சைடு கோட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ லைட்டாக மேலே பாருங்கள், இந்த ப்ரௌன் மாதிரி ஆகிடுச்சு. இந்த வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானதுனே இதில் தாளிப்பு எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பொரிய வச்சுக்கோங்க. பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கியிருக்கேன். வெங்காயமும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதக்கும் வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பாதி வதங்கணுமே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பச்சை ஸ்மெல் போக வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர வரைக்கும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போக சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வரும். எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி லைட்டாக வந்தவொடனே ஒரே ஒரு பெரிய தக்காளியை அரைச்சிருக்கேன். அரைச்ச தக்காளியோட விழுது இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு தாட்டி கலந்து விட்டோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக தான் இருக்கணும். புளித்த தயிர் சேர்த்தா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா தயிர் கலக்கி விட்டுட்டு சேருங்க, இல்லைனா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் அந்த தயிர்லாம் நல்லா கலந்து வரும். அதே போல் பீட் பண்ணிட்டு சேருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ லைட்டாக மட்டும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். மிக்சியில் அந்த தக்காளி அரைச்ச இருக்கணுங்க, அதிலே தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இது கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்துருங்க. இது சேர்த்தாச்சு. பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நம்மளுக்கு கொதிச்சு கெட்டிப்பட்டு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் கழித்து பார்த்தா சூப்பராக எண்ணெய்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். கஸ்தூரி மேத்தினா காஞ்ச வெந்தய கீரைகளோட இலைகள் தான். இதை வந்து அப்படியே கையில் நசுக்கிட்டு சேருங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு
கலந்து விட்டுருங்க. நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொட்டி நான்க்கு எல்லாத்துக்கும் ரொம்பவுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். புலாவுக்கு கூட ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி ரெசிபி வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்ட்